பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே சர்ச்சஸ்க்காக, பாஸ்டர்ஸ்க்காக, இவாஞ்சலிஸ்ட்காக, ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக, அது மாதிரி உள்ள எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுற ஒரு டே. ஸோ இன்றைக்கி அதுக்கேற்ற வசனம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 years பேக் அந்த டைரியில் உள்ளது பார்த்தா அந்த சண்டேயும் இந்த சண்டேயும் இன்றைக்கும் சண்டே, அந்த இயர்லேயும் அது சண்டே. ஸோ ரொம்ப கரெக்டாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த சண்டே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம், காலையில் வாக்குத்தத்த வசனம் கேட்டோம். ஏசாயா 60:15, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதை யோசிக்கும்போது ப்ரேயர் வாரியர்ஸ், கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவங்க, அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறவங்க, ப்ரேயர் வாரியர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம், நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. இன்னைக்கு வரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் யாருமே கடந்து போகாதுமா இருந்தாய். உன் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருந்தீங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தீங்க, நெகிழப்பட்ட நிலைமையில் இருந்தீங்க. எல்லாரும் எப்படி சொல்கிறது, இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ஏதாவது பேசுகிற மாதிரி, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பேசுகிற மாதிரி, இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்திருக்கீங்க. அதனால தான் சொல்கிறாரு, இனிமே உன்னை நித்திய மாட்சிமை, நித்திய மகிழ்ச்சி, இன்னைக்கு இந்த டே மட்டும் இல்லை, இந்த இயர் மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன், இருக்கும் மகிழ்ச்சியாக நான் வைப்பேன். இவ்வளோ இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அந்த வசனத்தை கொடுத்தக்கா ஸ்தோத்திரம். இனிமே என்ன மகிழ்ச்சியாக வைக்க போகிறார், இனிமே என்னை ஒரு நித்திய மாட்சிமையாக எனக்கு வைக்க போகிறார். மாட்சிமை, மகிமை, எல்லாராலும் கனப்படுத்தப்படக்கூடியவர்களாக உங்களை வைக்க போகிறார். சந்தோஷமாக இருக்கும்படி உங்களை வைக்க போகிறார். இது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சிங்களா, துக்கத்தை அனுபவிச்சிங்களா? யாருமே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்கலையா? யாருமே உங்களை கண்டுக்கலையா? உங்கள் ஊழியத்தை யாருமே மதிக்கலையா? நீங்கள் சொல்கிற வார்த்தையை யாருமே கேட்கலையா? இவர் பெரிய ஊழியக்காரனான்னு சொன்னாங்களா? உங்களை ஏளனப்படுத்தினாங்களா? இனிமேல் இந்த வசனத்தை நம்புனீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நித்திய மாட்சிமையாக வைப்பேன், உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நான் வைப்பேன், மகிமையாக அந்த உலகத்தில் நான் வைப்பேன். அது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பேன். அது எப்படி பாருங்கள், தலைமுறை 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 தலைமுறைனா பேரன் பேத்தி அடுத்தாப்புல எல்லாருமே இதை நம்புனீங்கன்னா, விசுவாசிங்க, நிச்சயமாக இது நடக்கும். உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன், சந்தோஷமாக வைப்பேன், நிச்சயமாக. ஸோ பழைய காலத்தை மறந்துடுங்க. அது கரெக்டாக பாருங்கள், இது வரைக்கும் நீ இப்படிலாம் இருந்த, இனிமேல் நான் ஒன்றை வைப்பேன். அந்த மாதிரி யாரெல்லாம் அனுபவிச்சிங்களோ அதற்கு இந்த வாக்கு தத்துவம் சூட் ஆகும். மற்றவங்க ஊழியத்து நிமித்தம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களா? ஊழியத்து நிமித்தம் உங்களை ஏளனப்படுத்தினாங்களா? ஊழியத்து நிமித்தம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களா? ஊழியம் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டிங்களா? ரொம்ப கஷ்டம் ஊழியம், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பாதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்த உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், உங்களை நித்திய 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 அதே மாதிரி தலைமுறை தலைமுறை தலைமுறையா. ஸோ பாருங்க, ஒன் டேல அவ்வளோ சேஞ்ச் ஆகுது. இப்படிலாம் இருந்தீங்களா? இனி ஃப்யூச்சர் ஃபுல்லாக உங்களுக்கு மகிழ்ச்சி தான், இனி ஃப்யூச்சர் ஃபுல்லாக உங்களுக்கு மாட்சிமை தான். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்துக்கிறார். ஊழியக்காரருக்கு தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி சண்டே அதை கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் ஏற்றுக்கலாம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவருக்காக ஒப்பு கொடுத்தவங்க, அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க எல்லாரையும்
இதுவரைக்கும் இருந்த நிலைமை வேற, இனி உங்களுக்கு கிடைக்க போகிற நிலைமை வேற. நம்புறீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நமக்காக மட்டும் இல்லை, எல்லா ஊழியக்காரங்களாம், யாரெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ, யாரெல்லாம் பாரத்தோடு வாழ்கிறாங்களோ, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே ஏளனமாக பேசுவாங்க, வெளியில் போனால் ஏளனமாக பேசுவாங்க, இவங்க என்ன பெரிய ஊழியக்காரங்களா, என்ன பண்ணிட்டாங்க பேசுவாங்க, நிறையா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், அதை விவரிக்க வேண்டாம். பட் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகிற ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவோம். கொடானு கொடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது இன்னும் அவருடைய ப்ரெசன்ஸ் உணர முடியும். அவர் நம்ம கேட்குற எல்லா காரியத்தையும் அந்த பலி ஸ்தோத்திரத்தை அக்செப்ட் பண்ணி அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோமா? யாத்திராகமம் 20:12 படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற 5வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:13 படி, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:14 படி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 7வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:15 படி, களவு செய்யாதிருப்பாயாக என்ற 8வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:16 படி, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற 9வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:17 படி, பிறனுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக என்ற 10வது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் டே டு ப்ரே ஃபார் churches, evangelists and prayer warriors. ஸோ இப்போ ஆண்டவரே, பாஸ்டர்ஸ்க்காக, எவாஞ்சலிஸ்ட்காக, உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக இன்னைக்கு பாத்தில் வரைக்கும் சுவாமி. அப்பா, நீ கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி உன்னை என்னெல்லாம் ஏளனம் பண்ணாங்களா, உன்னை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தீங்களா, யாரும் உங்ககிட்ட கடந்து போகலையா, உங்க ஊழியத்தை குறித்து இழிவா பேசினாங்களா, ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை நித்தியமாச்சு. சும்மா இன்னைக்கு மட்டும் பிளஸிங் கொடுக்கல, இந்த வருடம் நித்தியம் நித்தியமா கடைசி வரையந்தான் உன்னை மாட்சிமையாக வைப்பேன், இந்த உலகத்துல உன்னை மகிமையா வைப்பேன். அதே போல தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியா வைப்பேன், மகிழ்ச்சியா வைப்பேன். எவ்வளவு நல்ல வசனம். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதுவும் ஸ்பெஷலா ஊழியக்காரங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். இனி இனி நித்திய மாட்சிமை, இனி நித்திய மகிழ்ச்சி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படிப்பட்ட கனத்தை நீர் கொடுப்பதற்காக, மகிமையை மாட்சிமையை கொடுப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரங்களை இப்படி பாத்துல வருகிறோம். யாரெல்லாம் கண்ணீரோட ஆண்டவரே, அப்பா எனக்கு இந்த சுமையை சுமக்க முடியலையே, உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த ஒப்பு கொடுத்ததுல உண்மையா இருக்க முடியலையே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையா இருக்க உதவி செய்வார், உண்மையா இருக்க உதவி செய்வார். அழைத்த அழைப்புல உண்மையா இருக்க உதவி செய்வார். யாரும் உங்களை மதிக்கலையா, யாரும் உங்களை ஏளனமா நினைக்கிறாங்களா, யாரும் உங்களை உங்க பக்கத்துல கடந்து போக கூடாது அப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா, இன்னைக்கு உறுதியா நம்புவோம்,
ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி அப்பா. எங்களை தலைமுறை தலைமுறையாக நீ நித்திய மாட்சிமையாக வைக்க போகிறதுக்காக நன்றி. தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைக்க போகிறதுக்காக நன்றி. இவ்வளோ ஒரு நல்ல வசனம் சுவாமி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதுவும் சண்டே கரெக்டாக சர்ச்சஸ்க்காக ஜெபிடும்போது இந்த வசனத்தை கொடுத்துருக்கீங்க அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் மகிமையாக மாட்சிமையாக வைக்க போகிறதுக்காக மறுபடியும் 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 பக்கம் நன்றி சொல்கிறோம் அப்பா. கவலையெல்லாம் எடுத்து போட்டு நிந்தைகளெல்லாம் ஆண்டவரை நினைவில் கொள்ளாமல் அப்பா, மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்படுறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வசனம் நீர் கர்த்தர் என்ன சொல்றாரு, மக்களை விட்டுருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு. தேங்க்யூ ஜீசஸ். ஜாய் ஜாய் ஜாய். இனிமே ஃபுல்லா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்பா. ஆண்டவரே, உங்களை கனப்படுத்தி உங்களை மாட்சிமையா வைப்பேன். இந்த உலகத்துல யார் யார் முன்னாடிலாம் நீங்க ஏளனத்தை அனுபவிச்சிங்களோ, யார் யார்கிட்டலாம் நீங்க அசிங்கமா பேசப்பட்டீங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை இழிவா பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி உங்க தலைமுறை மட்டும் இல்ல, வரப்போற அத்தனை தலைமுறையும் கனப்படுத்துவார், மகிழ்ச்சியாக வைப்பார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எவ்வளோ ஒரு நல்ல வசனம் இல்லை, நித்தியமாக வைக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ். அக்செப்ட் பண்ணுங்க. ஊழியக்காரங்களே, சோர்ந்து போகாதீங்க. மக்கள்கிட்ட இருந்து என்ன வருதுன்னு கேட்காதீங்க. கர்த்தர்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. அதை மட்டும் அவரை நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வசனமே சொல்லுதில்ல, உங்களை நித்திய மாட்சிமா வைப்பேன், உங்களை சந்தோஷமா வைப்பேன். சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை மகிமையா மாட்சிமையா அந்த உலகத்துல வைப்பார்.